எல்லாம் மசாலாவும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம வச்சுருந்த அந்த 4 உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து அந்த 3 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பாருங்கள், நல்லா கொதிக்க வைக்கிறேன். சரிங்களா? நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காயை நல்லா விழுது மாதிரி அரைச்சி கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம தேங்காய் விழுது அரைச்சி போடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா கொதிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து எண்ணெய் வரும்போது நம்ம பாருங்க இப்படி அரைச்சி வச்ச வெண்ணெய் மாதிரி நம்ம நல்லா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? இந்த பட்டை, ஏலக்காய், தேங்காய், கசகசா இதெல்லாம் நம்ம அப்படியே அரைச்சி ஊற்றி மிக்ஸி கழுவின தண்ணி அதையும் நம்ம நல்லா அரைச்சி பண்ணி இப்படி ஊற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு நல்லா இப்படி ஒரு கிளறி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்றீங்களா? ஒரு கிரேவி பதத்துக்கு வருதா? இல்லை மசாலா வடைலாம் போய் இனிமேல் வந்து இதை வந்து ஒரு கொதி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு ஒரு கொதி விட்டு நம்ம வந்து உப்பு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாம் உப்பு போட்டோம்னா அப்போ தான் உப்பு பார்க்கணும். இப்போ ஓகே, உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். உப்பு லைட்டாக பத்தலை, நல்லா போட்டது. இப்போ வந்து இவ்வளோ உப்பு போடுறேன், எனக்கு அப்போ தான் பத்தலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டு தண்ணி ஊற்றிச்சு. இதே மாதிரி இனிமே வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கலரி கொதிக்க விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மூடி நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நம்ம வேக வச்சது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? குழம்பு மாதிரி வந்துச்சு. ஓகே, அழகா. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இதை வந்து பாருங்கள், இந்த கொஞ்சம் சாதத்தில் வச்சு நம்ம சாப்பிடணும். ஆனால் இதில் என்னென்ன சத்துலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் பீன்ஸில் வந்து நல்லா விட்டமின் வந்து ஏ இருக்குது, சி இருக்குது, கே இருக்குது, இந்த மாதிரி எல்லா சத்தும் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, அதேமாதிரி விட்டமின் சத்து இதில் எல்லாம் இந்த ஃபைபர், நார்ச்சத்து, இந்த மாதிரி எல்லாம் தேவையான சத்து எல்லாமே இதில் இருக்குது ஓரளவு. அதனால் நீங்கள் இந்த க்ரீன் பீன்ஸ் இப்போ கிடைக்கும்போது நல்லா இப்போ வந்து கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்லா வாங்கி நல்லா ஒரு இதே மாதிரி வாங்கி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இப்படி வச்சு உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள், இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் எப்படியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உருளைக்கிழங்கு இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நல்லா க்ரீன் பீன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிரேவி. ஓகே, இல்லை தோசை சப்பாத்தின்னு பாருங்கள் இப்படி இருக்கும். நம்ம அப்படி கிரேவியாக குழம்பு மாதிரியே வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு எப்படி பாருங்கள் மசாலா பிடிச்சி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சத்தான ஒரு ரெசிபி க்ரீன் பீன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒருக்கா இது மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்கி. ஓகே, நானாக தான் உங்களுக்கு இந்த இப்போ வாங்கி நிறைய வச்சுருந்தேன், பண்ணி காட்டுவோம், இது ஒரு ரெசிப்பியை போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த ரெசிபி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் போடுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த உருளைக்கிழங்குல வந்து மெயினாக இந்த மாதிரி தோலை கட் பண்ணாமல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அந்த தோலில் வந்து ஒரு சத்து இருக்குது. இந்த உருளைக்கிழங்க ஒரு டேஸ்ட் வந்து இந்த தோல்லே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்பவும் நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து எதுக்கும் போட்டிங்கன்னா, இந்த நம்ம வறுக்கிறதுக்கு பரவாயில்ல, குழம்பு ஐட்டத்துக்கெலாம் போட்டால் அந்த தோலோடு கட் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு வாசனை இருக்கும். போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மேட்ச் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காரம், இந்த மசாலா வாசம் எல்லாமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒருக்கா நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். மசாலா வந்து நான் சொல்கிறேன்ல, எப்போவுமே நான் அரைச்சப்பொடி தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த பொடியும் எப்படி திரிக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறேன். எப்படி திரிக்கணும்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.